வேகம் மற்றும் வெளிப்பாடு, குரலின் பொருத்தம், குரலின் நெகிழ்வு, உயிர் மெய் எழுத்துக்களின் உச்சரிப்பு, ஒலி அழுத்தம், ஒலி இடையீடுகள், மனம் கவர்தன்மை, தெரிவிப்புத்தன்மை, சரியான மூச்சு பழக்கம், குரலின் களைப்புத்தன்மை, குரலின் கவர்ச்சி, குரலின் சுவை முதலான பலவும் ஆராயப்படுகின்றன. அத்தோடு தாம் படிப்பதை அறிந்தும் உணர்ந்தும் படிக்கிறாரா என்பதும், அவ்வாறு படிக்கும்போது பதற்றம் அடையாமல் படிக்கிறாரா என்பதும் கண்காணிக்கப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட அனைத்து இயல்புகளுடன் அவருக்கு நாட்டு நடப்பு நிகழ்ச்சிகளில் ஆர்வமும் அறிவும் உள்ளதா என்பதும், உலகளாவிய செய்திகளில் இடம்பெறும் பொருள்கள், அவை தொடர்பான நபர், நகர், ஊர் பெயர்கள் ஆகியனவற்றை நன்கு உச்சரிக்க முடியுமா என்பதும் கண்டறியப்படுகின்றன. வளர்ந்து வரும் மின்னணு உலகில் மக்கள் தெரிவிப்பில் சாதனங்களின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது. அவை மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றிவிட்டன. மக்கள் தெரிவிப்பில் சாதனங்களில் வானொலி தனி மனித வளர்ச்சிக்கும், சமுதாய வளர்ச்சிக்கும், நாட்டு முன்னேற்றத்திற்கும், கலை பண்பாட்டு பரிமாற்றத்திற்கும் துணையாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் வகையில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதில் தலையாயதாய் விளங்கி வருகின்றது. நன்றி. திரு விநாயகமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. இப்போது நாம் நம்முடைய அரங்கத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். தம்பி அப்போது எனக்கு நினைவுபடுத்தினார், 5 மணிக்கு மேல் இந்த அரங்கத்தில் நிகழ்ச்சி இல்லாவிட்டாலும் மற்ற இடங்களில் நிகழ்ச்சி இருக்கிறது, போக விரும்புவார்கள், ஆகவே நான் முடித்துவிட வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அது தெரியும். போக விருப்பம் உள்ளவர்கள் இந்நேரம் போயிருப்பார்கள். நீங்கள் இதிலே விருப்பம் இருந்ததால் தான் இவ்வளவு நேரம் இருந்திருக்கிறீர்கள். இனி ஒரு 5-10 நிமிடங்கள் நாம் கேள்விகளுக்கு ஒதுக்கலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கட்டுரை படித்த எங்கள் 4 பற்றியும் நீங்கள் கேட்கலாம். கேள்விகள், கருத்துக்கள், பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துங்கள். சைமன். என் பெயர் ஞான சைமன். நான் மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்றேன். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றேன். ஒலிபரப்பாளர், முன்னாள் ஒலிபரப்பாளர்கள் எங்கள் நாட்டில் இருந்தே பலர் இங்கு இருக்கிறார்கள். தொக்க நாராயணசாமி முதலியோர். சொல்லுங்கள். நான் தமிழ் நேசனில் 30 வருடங்களாக நிர்வாகியாக பணியாற்றியிருக்கின்றேன், விளம்பர நிர்வாகியாக. அதே சமயத்தில் மலேசிய வானொலியில் 14 ஆண்டுகளாக பகுதி நேர ஒலிபரப்பாக அறிவிப்பாளராக இருந்திருக்கின்றேன். அது போதும் என்று நினைக்கின்றேன். தலைவர் அவர்களே, தூய தமிழை பற்றி நண்பர் ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தார். இதை எப்படி உருவாக்குவது, யாரால் செய்ய முடியும் இந்த வேலையை? ஊடகங்களா அல்லது ஆசிரியர்களா? ஊடகங்கள் அதை செய்ய முடியாது. ஊடகங்கள் பறைசாற்றத்தான் முடியும். ஒலிபரப்பு துறையிலோ அல்லது பத்திரிகையோ அவர்கள் பறைசாற்றத்தான். நீங்கள் ஒரு முடிவை செய்து விட்டால் அதை பறைசாற்றத்தான் முடியுமே தவிர அவர்கள் உருவாக்க முடியாது. அப்படி என்றால் தூய தமிழை யார் உருவாக்குவது? இப்பொழுது நமது மலேசிய நாட்டில் மலாய் மொழிக்கென்று தேவன் பாஸ்தான் புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. தூய தமிழ் பற்றி பேசுகிறீர்களா அல்லது தமிழ் பற்றி பேசுகிறீர்களா? ரெண்டும் எடுத்துக்கொள்ளலாம். தமிழுக்கு என்று உருவாக்குவது, அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமா. இப்பதான் நண்பர் தூய தமிழ் என்று சொன்னால் அது சமஸ்கிருதமோ ஆங்கிலமோ கலப்பில்லாத தமிழாக இருக்கு. ஆமா, அப்படிதான் சொல்லுங்க. அப்படித்தான் சொல்லுங்க. ஆமா, சரி. கலப்பில்லாத தமிழ். இப்ப நண்பர் கூட சொன்னார், இந்த அவ்வை என்ற சொல்லை வை போடலாமா அப்படின்னு கேட்டார். இப்படி ஒரு 10 நிமிட செகண்டுக்கு முன்னாடி கேட்டார். இது யார் உருவாக்குவது, எப்படி செய்யலாம்? அல்லது நமது நாட்டிலே மலாய் மொழிக்கு தேவன் பாஸ்தான் புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி தமிழுக்கென்று உலக அளவில் ஒரு நாம் ஏன் ஒரு மையத்தை உருவாக்கக்கூடாது, ஒரு பரிந்துரைக்க கூடாது என்று இந்த ஆய்வரங்கத்தில் என்னுடைய கருத்தை மையமாக வைக்கின்றேன். முடிவு செய்வது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆமாம், அப்படி ஒரு நோக்கம் இருப்பது, ஒரு உன்னதமான நோக்கம் இருப்பது தேவைதான். அவர் சொன்னது போல எங்கள் நாட்டிலே மலாய் மொழிக்கு தேவன் பஹாசா டான் புஸ்தகா என்ற மொழி இலக்கிய நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் மொழிபெயர்த்து எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் அறிவிக்கிறார்கள். ஆனால் அதிலும் கட்டாயமில்லை, வேண்டுமானால் அவர்கள் மொழிபெயர்ப்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி கலைச்சொல்லாக்கம் என்பது தமிழ்நாட்டிலும் கூட பல இடங்களில் பல மையங்களில் நிகழ்ந்து வருகிறது, எனக்கு தெரியும். ஆனால் அதை ஒருங்கிணைத்து இதுதான் இதற்குரிய சொல் என்று நடக்கின்ற ஒரு காலம் வரவில்லை. அது பற்றி யாராவது தெரிந்திருந்தாலும் சொல்லலாம் எங்களுக்கு. அதுதான் நமது விருப்பம். ஆனால் அது நடக்கவில்லை இதுவரை.
வேறுங்க? இருங்க தம்பி, நீங்க பேச விருப்பங்கள், நான் உங்களுக்கு மைக் கொடுக்கிறேன், நீங்க அமருங்கள். என் பெயர் செல்லையா, நான் மலேசியாவில் வந்திருக்கின்றேன். இந்த செம்மொழி மாநாட்டை உருவாக்கிய தமிழ்நாட்டிலே இந்த தமிழுக்காக ஒரு தனி நிலையை உருவாக்கி தரக்கூடிய தொன்மையை அல்லது நிலையை இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாமே. ஏன்னா இது தமிழ்நாடு, தமிழுக்காக வாழக்கூடிய நாடு, தமிழுக்காக வளரக்கூடிய இடம், தமிழையே வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் தமிழுக்காக ஏன் ஒரு அமைப்பை முழுமையாக வைத்திருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சி கழகம் ஏராளமாக வைத்திருக்கிறாங்களே. இருக்குங்க. இருந்தாலும் அரசனுடைய நிலையிலிருந்து இந்த தற்போது அவர்கள் கேட்ட ஒரு கருத்துக்கு மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொது அமைப்பு மாதிரி அங்கு மலேசிய அரசாங்கமே ஒரு பொது அமைப்பை கொடுத்து அதுக்கு செய்கின்றது மொழி வளர்ச்சிக்காக. அதை இந்த நாட்டு அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டால் சுலபமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதனை ஒரு பரிந்துரையாக நாம் பரிந்துரைக்கலாம் முதலமைச்சரிடம்.